கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 6வது வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாரை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். யார் எப்படி போனால் நமக்கு என்ன, யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப நமக்கு எதுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனை, இப்படியெல்லாம் பல பேர் பேசுகிறதையும் பல பேர் சொல்கிறதையும் நாம் கேட்டிருப்போம். ஏன் நாம் கூட சில நேரத்தில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போம். நமக்கு என்னங்க, யாரோ எப்படியே போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் பாருங்கள், எல்லாருமே என்னுடைய ஜனங்க, எல்லாரும் என்னோட பிள்ளைங்க, எல்லாருக்காகவே தான் நான் இருக்கிறேன், ஒருத்தர் கூட வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள். எப்படிப்பட்டவர்களை தேடி போய் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், அதாவது யாருமே இனி எனக்கு இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க, உறவுகள் கைவிட்டுட்டாங்க, சகோதரன் கைவிட்டுட்டான், எல்லோருமே என்னை கைவிட்டுட்டாங்க, இனி எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு பெண், ஆம்பளையாக இருந்தால் கூட அங்கேயும் இங்கேயும் ஓடி எதையோ ஒன்று பண்ணிக்குவான். ஆனால் ஒரு பெண் என்ன பண்ணுவாள் சொல்லுங்கள்? இந்த காலகட்டத்தில் சம உரிமை, பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, பெண்கள் சுயமாக போராடுறாங்க, சுயமாக நிற்கிறாங்க. யார் கைவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு கல்வி இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த காலத்தில் எல்லாரும் துணிஞ்சு நிற்கிறாங்க. அந்த துணிவை கொடுத்தது யார்? அந்த காலகட்டத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்கிற காலங்களில் பெண்கள்னால் ரொம்பவே பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால தான் முதல் பெண்களுக்கு உரிமை வேணும், பெண் உரிமை, ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது, எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவரே இயேசு கிறிஸ்து தான். அவரை பின்பற்றி தான் மற்றவங்க எல்லாருமே பெண் உரிமையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ பிரதான ஊழியத்தில் பெண்கள் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்கள ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, இங்கே ஜாதியும் கிடையாது, பாலினமும் கிடையாது, ஆண் பெண் என்கிற பாலினமும் கிடையாது, யூதன் கிரேக்கன் என்கிற மதமும் ஜாதியும் கிடையாது, எல்லோரும் சமம்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லாத்தையும் அழைக்கிறவராக இருந்தார். இப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கு பெண்கள் இவளோட முன்னேற்றத்திற்கு காரணமே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பிரதான ஒரு தெய்வம் இந்த உலகத்திற்கு அனைவருக்கும் விழிப்புணர்வு, அறிவு, கல்வி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்களெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கைவிடப்பட்ட பெண்களாக இருந்தாங்க. இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, இனி நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு கைவிடப்பட்ட பெண்கள் எப்படி புலம்பியிருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்து சொல்கிறார் பாருங்கள், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற அப்போல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. 8 வயசு 9 வயசு 10 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணி இளம் வயசுலேயே அந்த பெண்ணுக்கு ஏதோ அவளோட கணவனுக்கு ஏதோ ஆயிடுது. ஒன்றா இவளை விட்டுட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான், அல்லது அவன் இறந்து போயிடுறான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த இளம் வயதில் கல்யாணம் பண்ணின அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும்.
ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுது 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 அழுத வாழ்க்கை அழுகையிலையும் கண்ணீரிலையுமே போயிட்டுருக்குமே. அப்போ அவன் மனசனோட எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்த உங்களை எப்படிங்க? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சா? முதல்ல எந்த வழியும் இல்லாமல், எந்த விழிப்புணர்வும் இல்லாமல், எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல், எந்த விதமான வாழ்க்கையின் ஒரு உறுதி இல்லாமல் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிதாவாகி ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கர்த்தர் இந்த உலகிற்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய, இப்படி வேதனையில் இருக்கக்கூடியவங்களை, இப்படி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களை, இப்படி துக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை பெயர் சொல்லி அழைத்து தன்னோடு அரவணைத்து கொண்டாராம். அன்பானவர்களே, அப்போ நாம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்ம எந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். அப்படி நம்மை பெயர் சொல்லி அழைத்த, அவ்வளவு கஷ்டத்திலையும் வேதனத்திலையும் துக்கத்திலையும் இருந்தவர்களை அழைத்து வந்த நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? நிச்சயமாகவே கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்கள் நாம் இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம் பெறுகிறதாக இருக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் வெற்றி பெற முடியும். நீங்கள் எங்கே போனாலும் வெற்றிகரமாக அந்த இடத்தை போய் அடைய முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம் மீது அன்பு செலுத்தி நம்மை பாதுகாப்பாய் வழி நடத்துவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி கைவிடப்பட்ட பெண்ணை போல, இளம் விதவையைப் போல அழுது புலம்பிக் கொண்டிருந்த எங்களை அழைத்து இன்றைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்து நாங்களும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்படியாக நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக பாடுபட செய்து, எங்களுக்காக மரிக்கை செய்து, எங்களுக்காக உயிரோடு எழுப்பின உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.